Hello friends, welcome to Mr.Jabastin channel. So, thumbnail பார்த்திருப்பீங்க. உங்களோட e-commerce businessக்கு வெப்சைட் ஸ்டார்ட் பண்றது நல்லதா இல்ல ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்றது நல்லதா? So, as of now இந்த வீடியோ வந்து எதுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன்னா, நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்துக்கு கரெக்டான பதில் தெரியாமல் ஏதோ ஒரு தப்பான ஒரு மோட்டிவேஷனோட நிறையா செலவு பண்ணி லாஸ்ட்டில் போய் முடியுது. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மெயினாக போஸ்ட் பண்ண நினச்சேன். அப்படி என்ன சார் லாஸ்ட்டில் போய் முடியுதுன்னு கேட்குறீங்களா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களை என்ன சொல்ல வரேன்ற புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ நீங்கள் ஒரு e-com பிஸ்னஸ் எது ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட்டை சர்வீஸ் கூட சொல்லலாம், ரொம்ப ரேர் கேஸஸ் தான். ப்ராடக்ட்டோ சர்வீஸோ நீங்கள் ஆன்லைனில் செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆன்லைனில் செல் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, வெப்சைட்டோ அப்ளிகேஷனோ அது ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மில் மக்களை எப்படியாவது மார்க்கெட்டிங் பண்ணி வர வச்சு உங்களோட ப்ராடக்ட்டை ஆஃப் பண்ணி அவங்கள பர்ச்சேஸ் பண்ண வைக்க போகிறீங்க. இதுதான் வந்து அல்டிமேட் கோலாக இருக்கும். ஸோ 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி வெப்சைட்டும் இருக்குது, ஆப்பும் இருக்கும். பெரும்பாலான யங்ஸ்டர்ஸ், ரொம்ப அதிகபட்சமான யங்ஸ்டர்ஸ் என்ன சூஸ் பண்ணால் நம்ம மொபைல் ஆப்பே டெவலப் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக மொபைல் ஆப்பு டெவலப் பண்ணி அதை வந்து எப்படியாவது நம்ம மக்கள்கிட்ட ரீச் பண்ண வச்சிட்டோம்னா போதும்னு நினைக்கிறாங்க. ஒரு நல்ல மோட்டிவ் தான். என்னென்னா, ஒரு டேர்ம் கூட இருக்குது. ஒரு வெப்சைட்டை கம்பேர் பண்ணுறத விட ஒரு மொபைல் ஆப் எப்படி கம்பேர் பண்ணுவாங்கன்னா, ஒரு மொபைல் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கஸ்டமர் உங்கள் பேக்கெட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் எப்போ வேணால் ஒரு நோட்டிஃபிகேஷன் புல் பண்ணி அவங்கள வாங்க வைக்கிறதுக்கு டெம்ப் பண்ணி வாங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பரான ஒரு விஷயம் தான். பட் ஆனால் ஒரு வெப்சைட்டில் ஒருத்தரை கஸ்டமரை பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுமோ அதை விட 100 மடங்கு உங்களோட மொபைல் அப்ளிகேஷனை அவங்க இன்ஸ்டால் பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு ஆகணும். அந்தளவுக்கு என்ன சார் கஷ்டம்ன்றீங்க? எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு வியாபாரியாக யோசிக்கிறீங்க. நான் எல்லாத்தையும் குறை சொல்லலை. 90% ஆஃப் த பீப்புள் வந்து ஒரு செல்லர் சைடில், ஒரு பிஸ்னஸ் பீப்புள் சைடில் யோசிக்கிறீங்க. ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பாருங்கள். நான் இப்போ வந்து ஒரு கஸ்டமர், நீங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணீங்க, நான் எதுக்கு உங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணணும்? இல்லை நீங்கள் ஒரு கஸ்டமராக எத்தனை ஆப்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு பெரிய ஒரு பிராண்டட் ஆப்ஸ் இல்லாத பட்சத்தில்? ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் என்னென்னா, மக்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி வரணும், எதுக்கு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும்? ஓகேவா? ஈவன் ஃப்ளிப்கார்ட், அமேசான், மிந்த்ரா இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கூட இன்றைக்கி எல்லா ஃபோன்லேயுமே எங்களோட 3 ஆப்ஸும் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச மெஜாரிட்டியாக அமேசான் கண்டிப்பாக வந்துடும், ஃப்ளிப்கார்ட்டும் மேக்ஸிமம் வந்துடும். ஸோ இவங்க எப்படி ஃபஸ்ட்டு உள்ளே அவங்கள ஆப் இன்ஸ்டால் பண்ண வச்சாங்கன்னா, எடுத்தோடுமே நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி தான் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து அவங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறமா ஆர்டர் போடுங்கன்னு சொல்கிறதே அவங்கள ஆர்டர் போடுற மாதிரி. ஓகேவா? எப்போவுமே கஸ்டமர்ஸு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சுருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து உங்களை மதித்து வாங்குவாங்க. ஒரு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டோ இல்லை நீங்கள் கொடுக்குற லிங்க்கை கிளிக் பண்ணியோ அதை டவுன்லோட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி சைன்இன் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக முடியாத காரியம். ஓகேவா? இது வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஆனால் இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான், மிந்த்ரா மாதிரி ஆளுங்க எப்படி பண்ணாங்கன்னா, உங்களை மாதிரி தப்பான ஒரு முடிவு எடுக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க வந்து வெப்சைட் தான் ஆரம்பித்தாங்க. எங்கே மார்க்கெட்டிங் பண்ணால் உங்கள் வெப்சைட்டோட URL தான் லேண்டிங் பேஜாக கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணுறாங்க. அவங்க மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணோன்னையும் யார்கிட்ட போய் மார்க்கெட்டிங் பண்ணாங்கன்னு தெரியுமா? ஸோ அமேசான் வெப்சைட்டே எடுத்துக்கோங்களேன். அமேசான் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லி யார்கிட்ட ஃபஸ்ட்டு போய் சொல்கிறாங்கன்னா, ஒரு பாஸ்ட் டேட்டா எடுத்து பார்க்குறாங்க. ஒரு 6 மாதமோ 1 வருஷ காலத்தில் யாரெல்லாம் நம்ம வெப்சைட்டில் வந்து ஆர்டர் போட்டாங்களோ அவங்கக்கிட்ட தான் சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி மொபைல் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஊர் பேர் தெரியாத யார்கிட்டையும் போயிட்டு, ஊர் பேர் தெரியாது அந்த ஏன் டேர்ம் யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ அமேசான் வெப்சைட் ரொம்ப காலகாலமாக இருக்குது, ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் காலகாலமாக இருக்குது. நான் ஒரு 6 வருஷம் முன்னாடி போகிறேன், ஒரு 6-7 வருஷம் முன்னாடி. இப்போ வந்து திடீர்னு எனக்கு ஃபேஸ்புக்கில் ஆட் வருது, அந்த டைமில் இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி அமேசான் ஆப்பை இன்ஸ்டால் செய்யணும். நான் எதுக்கு இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வரும். இப்போ அமேசானில் நான் 2-3 ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டேன். எனக்கு கரெக்டாக வந்து நான் கொடுத்த காசுக்கு ப்ராடக்ட்டை கரெக்டாக எடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் அமேசான் ஒரு வெப்சைட் இருக்குது, நல்ல வெப்சைட்டு தான், காசு போட்டால் கூட கரெக்டாக ப்ராடக்ட் வந்து கொடுத்துறாங்கப்பா, சப்போஸ் ப்ராடக்ட் சரியில்லைனா கூட ரிட்டர்ன் வாங்கிக்கிறாங்கப்பா அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்டில் ப்ளேஸ் ஆகிடுது. அப்போ வந்து எனக்கு அமேசானில், சார் இந்த பார்த்தீங்கன்னா அமேசான் அப்ளிகேஷன், இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இதுலேயே நீங்கள் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிக்கலாம், நீங்கள் மெனக்கிட்ட கூகுள் க்ரோம்லாம் போய் யூஸ் பண்ண அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க யாரை டார்கெட் பண்ணுறாங்கன்னா, மொபைல் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண வைக்கிறதுக்கு ஆல்ரெடி கன்வெர்ட்டட் ஆடியன்ஸ்னால் ஒரு ஆர்டராக அந்த வெப்சைட்டில் போட்டவங்க மட்டும்தான் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண வைக்கிறாங்க. ஸோ 2த்துக்கு வித்தியாசம் என்னென்னு தெரியுது அவங்களுக்கு. ஆல்ரெடி ஒரு பிரத்யேகமான வெப்சைட்டை அவங்களோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் ஊர் பேர் தெரியாத அவங்க வெப்சைட்டோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இதுதான். ஸோ இ-காமர்ஸில் நீங்கள் ஒரு சர்வீஸை கொண்டு வரீங்க, ஒரு ப்ராடக்ட்டை விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணணும்னு ஸோ இ-காமர்ஸில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணுறது தான் நல்லதுன்னு சொல்லுவேன்.
அதுக்கடுத்தா மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி அதை மார்க்கெட்டிங் பண்ணுறது வேலை இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நெட்வொர்க்கு நீங்கள் முதல்ல கொண்டு வரணும். ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் மந்த் அட்லீஸ்ட் ஒரு 200 ஆர்டர் அச்சீவ் பண்ணுங்கள். செகண்ட் மந்த் 300 ஆர்டர். அப்படியே ஒரு 6 மந்த் கேப்புக்குள்ளே ஒரு 2000 ஆர்டர் வந்து 2500 ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ண வச்சிட்டிங்கன்னா யூ ஹேவ் அ 2500 கஸ்டமர்ஸ். 2500 பேர் உங்கள் வெப்சைட்டை ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டாங்க. வெப்சைட்டில் ஒரு ப்ராடக்ட் இப்போ அந்த 2500 பேர்கிட்ட போய்ட்டு யார் யாரெல்லாம் வாங்கினாங்களோ அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி நம்ம ஆட் ரன் பண்ணலாம். ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம், கூகுள் ஆட்ஸ் எல்லாமே யார் யாரெல்லாம் இந்த வெப்சைட்டில் ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற விளம்பரத்தை காட்டுன்னு சொல்லி ரூல் போட்டு நம்ம ஆட் ரன் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதானே என்ன சொல்ல வரேன்ட்டு? உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் பர்ச்சேஸ் பண்ண வைங்க கஸ்டமர்ஸை. பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 6 மாதம், 3லேருந்து குறைஞ்சபட்சம் 3லேருந்து அதிகபட்சம் ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க. அந்த 6 மாத டைமுக்குள்ளே உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ஆடியன்ஸ் வருவாங்க. அந்த ஆடியன்ஸ் கிட்டே நீங்கள் உங்கள் மொபைல் அப்ளிகேஷனை காட்டினீங்கன்னா அப்போ உங்களை எப்படி நம்ம காட்டுவாங்க கார்ப்பரேட் ஆப்ஸு. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களோட டோட்டல் வேல்யூ ஆஃப் பர்ச்சேஸ்லேருந்து உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிஜ வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஸ்விக்கி ஜொமேட்டோ கூட அப்படியே ஆர்டர் பண்ணுறப்போம். இந்த மாதிரி பீஸா ஹட்டில் இன்றைக்கி நீங்கள் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிங்கன்னா 60% ஆஃபர். 500 பீஸா உங்களுக்கு 300 டிஸ்கவுண்ட் போய் 200 நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்விக்கி ஆப் டவுன்லோட் பண்ணணுன்னு ஒரு கண்டிஷன் வைப்பாங்க. அந்த மாதிரி தான் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, மிந்த்ரா எல்லாமே பண்ணாங்க. கூப்பன்ஸ் கோட் ஜென்ரேட் பண்ணி இந்த கூப்பன் கூட மொபைல் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதில் தான் யூஸ் பண்ண முடியும்னு ஒரு ரூல் போடுவாங்க. ஆனால் இதெல்லாமே ஒரு பொதுவான ஆடியன்ஸ் கிட்ட போட மாட்டாங்க. அவங்க ஆல்ரெடி பரிச்சயமான ஒரு கஸ்டமர்ஸ் கிட்ட தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த மார்க்கெட்டிங்கு திரிப்பாங்க. அப்போது ஒரு கார்ப்பரேட் லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களே கூப்பன் கோட்ஸ் தராங்க, டிஸ்கவுண்ட் தராங்க. அவங்களுக்கு பிரத்யேகமான ஆடியன்ஸ் கிட்ட மட்டும் தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லி பண்ண வைக்கிறாங்க. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, சார் நிறைய பேர் என்கிட்ட வந்து வீக்லி ஒரு 2 பேராக எனக்கு கால் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு ரூரல் ஏரியாஸில் தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்க தான் இது பண்ணுற வேலையே. சார் இந்த மாதிரி நான் ஒரு ஆப் டெவலப்பர் கிட்ட இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கொடுத்துட்டேன், நெக்ஸ்ட் வீக்குள்ள ரெடி ஆகிடும். அவங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு யூஐயோட டெவலப் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால், அது ஒன்றும் இல்லை சார், சிம்பிளாக எங்கள் ஊர் சைடில் மட்டும் பண்ண போகிறேன். ஒரு தப்பான மைண்ட் செட் என்னென்னா, அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, இப்போ நான் ஒரு திருப்பூரில் இருக்கேன்னா திருப்பூர் ஃபுல்லாக பிட் நோட்டீஸ் அடித்து ஓட்டுறதுக்கும் திருப்பூர் ஃபுல்லாக வீடு வீடாக போயிட்டு அந்த நோட்டீஸ் கொடுக்கறதுக்கும் ரொம்ப பெரிய செலவாகும். ஆனால் திருப்பூரில் பர்டிகுலராக இந்த 2 ஏரியா மட்டும், இந்த 2 பின்கோடு மட்டும் நம்ம பிட் நோட்டீஸும் பேனரும் அடித்து ஓட்டிட்டா கம்மியான செலவாகுதில்ல. இந்த ஒரு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்பென்ஸை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸோட கம்பேர் பண்ணுறாங்க. அவங்க என்ன வச்சுக்கிறாங்கன்னா, நம்ம திருப்பூரில் பர்டிகுலராக இந்த ஜோனுக்கு மட்டும் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணால் கம்மியாகும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லவே இல்லை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஃபேஸ்புக் ஆட் ரன் பண்ணியிருக்கேன், இன்ஸ்டாகிராம் ஆட் ரன் பண்ணியிருக்கேன், கூகுள் ஆட்ஸும் ரன் பண்ணியிருக்கேன், ஷேர் சாட்டு, ஈவன் டிக்டாக்ல வந்து நான் ரன் பண்ணிட்டு தான் இருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களோட ஆடியன்ஸை டார்கெட் லெவலில் ரொம்ப அதிகமாக வைக்கிறீங்களோ, நீங்கள் டார்கெட் நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்து இந்த பின்கோடில் உள்ளவங்க மட்டுமா இந்த ஆடை காட்டு, எனக்கு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் மென்ஸுக்கு மட்டும் இந்த ஆடை காட்டுங்க, இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜுக்குள்ளே இருக்கவங்க மட்டும் காட்டுங்க, இந்த இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கவங்க மட்டும் இந்த ஆடை காட்டுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கண்டிஷன் கொடுத்து இந்த ஆடியன்ஸோட ப்ராடான ஆடியன்ஸை சுருக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு காஸ்ட் அதிகமாக வைப்பாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் எந்த ரூலுமே இல்லாமல் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை காட்டுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு சிபிசி காஸ்ட் பர் கிளிக்கு 10 பைசா கேட்பாங்க. ரொம்ப அதிகமான ரூல்ஸ் போட்டு நீங்கள் ஆட் ரன் பண்ண சொன்னீங்கன்னா ஒரு சிபிசிக்கு 2 ரூபா கேட்பாங்க. ஸோ இந்த தப்பான மென்டாலிட்டிலேருந்து நீங்கள் வெளியே வரணும். ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி எங்கள் ஊர்கிட்ட மட்டும் நான் வந்து ப்ரொமோட் பண்ண போகிறேன் சார். எப்படி ப்ரொமோட் பண்ணுவீங்க? கண்டிப்பாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேம்பெயின் ரன் பண்ண போகிறீங்க. நான் சொல்லிட்டேன், எவ்வளோக்கு எவ்வளோ ஆடியன்ஸை நீங்கள் டைட்டன் பண்ணுறீங்களோ, ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே அடைக்கிறீங்களோ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் எல்லாமே எக்ஸ்பென்ஸ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராட் ஆடியன்ஸை செலக்ட் பண்ணுறீங்களோ கம்மியாகுது அர்த்தம். ஓகேவா? ஸோ 2த்துக்கு வித்தியாசம். உங்கள் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ் வேறு, இது வேறு. ஓகேவா? ஃபஸ்ட் பாயிண்ட்டு. 2வது, வீடு வீடாக போயிட்டு இந்த அப்ளிகேஷன் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் சார்னா யாராவது இன்ஸ்டால் பண்ணுவாங்களா? ஒரு கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு இகாமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலை நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பீடான ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி அதை மார்க்கெட்டிங் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதில் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ள 2000 ஆர்டர் ப்ளேஸ் பண்ண ஒரு டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி இந்த ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது மாற்று கருத்து இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் பதிவு பண்ணாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம மிஸ்டர் ஜாப்ஸ்டின் சேனலில் போஸ்ட் பண்ணிருக்கோம். டைம் இருக்கும்போது ஒவ்வொரு வீடியோவாக பாருங்கள். தேங்க்யூ.